மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இன்று தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி அவங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கியிருக்காங்க. அது குறித்து நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க வச்ச கோரிக்கைகள் எதை வச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் நீங்க வழங்கின சலுகைகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்று கேள்வி கேட்டு அவர் பல்வேறு அறிக்கைகளை விட்டிருக்காங்க. ஏன் இரவோடு இரவாக போய் காவல்துறை அவங்கள கைது செய்யணும் என்று இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் நம்ம இந்த காணொலியில பேச போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நேத்தே துப்புரவு பணியாளர்கள் குறித்து அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதை எப்படி இந்த அரசாங்கம் அணுகுது என்று குறித்து நேத்தே நம்ம காணொலி போட்டிருந்தோம். அந்த காணொலியில டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்று மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசின பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்காரு. அந்த காணொலியை இப்போ உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டண சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணம், புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். நகர்ப்புறங்களில் அறிவிப்பு 5. நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வரும் 3 ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய உதவியோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ் 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். கிராம பகுதிகளில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும். தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். பார்த்தீங்களா, இதை குறித்து தான் அதிமுக எதிர்கட்சி தலைவரும் மற்றும் இன்னும் பல்வேறு தரப்பினரும் ஏன் இப்போ இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ ஏன் இவங்க அறிவிக்கிறாங்க என்று இப்படி ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க கேட்டது என்ன, நீங்கள் கொடுக்கறது என்ன, எதுக்காக நடு இரவில் போய் கைது செஞ்சீங்க, இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளை அரசின் மீது வச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசு மனிதாபிமானத்தோட ஏன் அணுகலை, இப்படியெல்லாம் கேட்டுருக்கு. மனிதாபிமானம் என்ற சொல்லுக்கு மறுபெயர் தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். ஏன்னா அவர் இதுவரைக்கும் தூய்மை பணியாளர்களை தன்னுடைய உறவுகளில் ஒருவராகத்தான் பார்த்துருக்காங்க. அதுக்கு நம்ம நேத்தே அந்த காணொலியில் சொல்லிட்டோம். அவர் எப்படி தூய்மை பணியாளர்களை அழைத்து அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்தாரு என்பதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் மனிதாபிமானம் குறித்து எதிர்கட்சிகள் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் முதல்வருக்கு கிடையாது. இப்போ நாம் அவங்க கேள்விகளுக்கு வந்துடலாம். தூய்மை பணியாளர்களோட கோரிக்கை என்னவென்றால், அது 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க போராட்டம் இருக்காங்க. அதாவது தனியாருக்கு விடக்கூடாது அப்படிங்கிறது முதல் கோரிக்கை. 2வது சம்பளத்தை குறைக்கக்கூடாது. 3வது 10 ஆண்டுகளுக்கு மேல் வேலை செய்பவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இதுதான் தூய்மை பணியாளர்களோட கோரிக்கை. இதை அரசாங்கம் எப்படி கையாளுது என்று பார்த்தோம்னா, இப்போ இந்த தனியாருக்கு விடக்கூடாது என்பதுக்கு அந்த பதிலுக்கு நம்ம வந்துடுவோம். உலகம் தனியார் மயமாக்கல் என்பது 2013 இருந்தே இது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இது உலகளவில் எடுக்கப்பட்ட கொள்கை முடிவு. அப்படி இருக்கும்போது ஒரு மாநில அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் இது தடுத்து நிறுத்த முடியாது. ஒன்று, அரசாங்கம் நிரந்தர பணியாளராக ஆக்கக்கூடிய உரிமை அரசாங்கத்துக்கு இல்லை அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே தெரியும். சட்டப்படி அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இல்லை. இன்னொன்று என்னன்னாக்க, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதி என்ன, அதை தானே எதுக்காக நீங்கள் அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை தானே இப்போ கேட்டு அவங்க போராட்டமாக இருக்காங்க என்று
நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்டிருக்காரு. உண்மைதான், நம்ம முதல்வர் வந்து தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் இருக்கும்போது இந்த வழக்கின் மீது நடவடிக்கை, எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது, செய்யறோன்னு சொல்ல முடியாது, செஞ்சு அதை வந்து அஜீவோவும் போட முடியாது. அப்படி போட்டால் அது கோர்ட் அவமதிப்பு வழக்கில் போய் சேரும். தானாகவே கோர்ட் நீங்கள் எப்படி வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் செய்யலான்ட்டு தானாகவே கோர்ட் ஜூம் மோட்டோவாக வழக்கு போட்டு வழக்கு நடத்தும். இது சட்டம் படித்த சட்ட வல்லுநர்களுக்கெல்லாம் இந்த நடைமுறை தெரியும். அப்படி இருந்தும் எதிர்க்கட்சி தலைவர் இந்த கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் ஏன் அதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க என்று சொல்லி அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்திருந்தாக்க ஒருவேளை அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று அரசாங்கம் அதை பற்றி யோசிச்சிருந்திருக்கும். ஆனால் கேஸவே வாபஸ் வாங்காமல் பணி நிரந்தரம் என்பதை எப்படி செய்ய முடியும்? அது சாத்தியமற்றது. வாக்குறுதி கொடுத்துருந்தோம், ஆனால் கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்கணும் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் சட்ட வல்லுநர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணிக்கலாம் இது உண்மையா சரியா என்று. பிறகு ஏன் நீங்கள் நடு இரவில் போய் கைது பண்ணினீங்க என்று சொல்லி கேட்குறாங்க. அதாவது கோர்ட் வாலாஜான்ற ஊர்ல இருந்து தேன்மொழின்றவங்க நாங்கள் மாநகராட்சிக்கு பணிக்காக பல்வேறு பணிகளுக்காக அங்கே போக வேண்டியது இருக்குது. பல்வேறு மக்கள் அந்த இடத்த பயன்படுத்த வேண்டியது. மாநகராட்சி என்பது எல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இப்படி 10 நாள் 15 நாள் தொடர்ந்து எல்லாம் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே போராட்டம் இருந்தால் பொதுமக்களாகிய எங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று பொதுநல வழக்கு தேன்மொழி என்பவர் தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கில் தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம். நீங்கள் முதல்ல அவங்கள அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு உங்களை போராடக்கூடாதுன்னு சொல்லலை, போராடக்கூடிய இடத்துல அனுமதி வாங்கி போராடுங்க என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது. அரசாங்கமும் அதைத்தான் சொல்லுது, உங்களை போராடவே கூடாதுன்னு சொல்ல, போராடக்கூடிய இடத்துல அனுமதி வாங்கி போராடுங்க என்று தான் இவ்வளவு நாளாகவும் அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தது. சரி, ஆனாலும் அவங்க கேட்காம அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு இருந்தாங்க. நேற்று காலையில 11:50 மணிக்கு கோர்ட் தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்ததுல இருந்தே காவல்துறை போய் இந்த மாதிரி கோர்ட் உத்தரவிட்டிருக்கு, எங்களுக்கு வேற வழி இல்லை, இந்த இடத்த நீங்க காலி பண்ணி ஆகணும், காலி பண்ணுங்க என்று தாழ்மையோட அந்த போராட்டக்காரங்க கிட்ட கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க நைட்டு வரைக்கும். ஆனாலும் அவங்க கேட்கல. காலி பண்ணியிருந்தாங்களாக்க, நியாயமா அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியேறி இருந்தாங்களாக்க இந்த கைது நடவடிக்கை இருந்திருக்காது, இந்த பதற்றமான. ஆனாலும் ஏன் நள்ளிரவில் போய் கைது பண்ணீங்க என்று சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாள் IAS அறிஞர் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம், ஓய்வு பெற்ற IAS ஆஃபீஸர்க்கெல்லாம் சொல்கிறாங்க, இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பகலில் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் பதற்றமான சூழல் நிலவும், அது சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும். அதனால் நள்ளிரவில் போய் கைது செய்வது தான் சரியாக இருக்கும் என்று நள்ளிரவில் கைது செஞ்சோம். அவங்க ஒத்துழைக்க மறுத்ததுனால இழுத்துவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று அரசு தரப்பான வாதங்களை அவங்க முன் வச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தின் மீது நீங்கள் மனிதாபிமானம் இல்லாமல் செயல்படுறீங்க, இப்படியெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது ஏறக்குறைய 13 நாட்களாக நடக்குது. இந்த 13 நாட்கள்ல ஏன் இன்னைக்கு நீங்க இதை அறிவிக்கிறீங்க என்று சொல்லி எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. மினிஸ்டர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்கள்லாம் போராட்ட குழுவை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா போராட்ட குழு ஏறக்குறைய 12 கட்ட பேச்சுவார்த்தைக்கு மேல நடத்தி அவங்க சம்பந்தப்பட்ட எங்க சக நிர்வாகிகளோடு எங்க ஒர்க்கர்ஸோட கலந்து பேசி உங்களுக்கு முடிவை அறிவிக்கிறேன் என்று சொல்லிட்டு போறவங்க
மீண்டும் வரமாட்டேங்கிறாங்க என்று அரசு தரப்புல அவங்க வந்துட்டு அமைச்சர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்காக. ஆனாலும் அவங்க பேச்சுவார்த்தை வரேன்னு சொல்லிட்டு வராம இழுத்தடிச்சதுனாலதான் இந்த கால தாமதமாக இருக்கு என்று அந்த தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்னன்னாக்க, ஏன் சேகர் பாபு அமைச்சிருக்காங்க என்ன வேலை, அவர் எதுக்கு போகணும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அவங்க மட்டும் கேள்வி கேட்கல, இன்னைக்கு புதிய தலைமுறை டிபேட்ல சசிரேகா வழக்கறிஞர் அதிமுக சார்பாக அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனதை கேட்கும்போது இவங்கெல்லாம் வழக்கறிஞர் தானா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா வழக்கறிஞர்கள் நீதிபதி யார பேச சொல்றாங்களோ அவங்க தான் பேசணும். அமைதியா இருங்கன்னா அமைதியா இருந்துருவாங்க, குறுக்க பேச மாட்டாங்க. ஆனா இவங்க வழக்கறிஞரா இருந்துகிட்டு அடுத்தவங்க பேசும்போது அவங்க டைம்ல குறுக்க நான் பல டைம் அவங்கள கவனிச்சிருக்கிறேன். அந்த வழக்கறிஞருக்குடைய அந்த சாமானியர் கூட அந்த மாதிரிலாம் சாமானியர்களும் டிபேட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட இப்படி குறுக்க பூந்து ஒருத்தர் பேசும்போது இப்படி குறுக்க பேசுனதே இல்லை. ஆனா இவங்க ஒரு வழக்கறிஞரா இருந்துகிட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களாம் வழக்கறிஞர் தானா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. எனக்கு என்னன்னாக்கா, ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நம்ம அந்த மாண்பு காப்பாற்றணும் என்பது என்னோட ஒரு கருத்து. அங்க போய் உக்காந்துட்டு தனிப்பட்ட விமர்சனம், சேகர் பாபு தேர்ட் கிளாஸ்ங்கிறது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனிப்பட்ட முறையில விமர்சனம் நீங்க கேளுங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க, அதனால தப்பே கிடையாது. ஆனா சேகர் பாபு அமைச்சரை போயிட்டு தரம் தாழ்ந்து பேசுறது, இழிவாக பேசுறது, அவர் தோனியை பாத்தீங்களா அப்படிங்கிறது, அவர் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறவங்கள போயிட்டு நிருபர்கள் குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு நீங்க இவ்வளவு நாளா எங்க போனீங்க, என்ன பண்ணுனீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறது. நிருபர்கள் அங்க என்ன நடக்குது என்பதை கவனிச்சு பேசி நேர்மையான முறையில பேசியிருந்தாங்களாக்க அவர் அதுதான் பேசினாரு. உங்களுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா போயிட்டு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு மற்றவங்க பேசும்போது குறுக்க அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சசிகலா பேசுனது. இப்ப நம்ம அண்ணன் சேகர் பாபு அண்ணன் பேசுனதுக்கு வந்துருவோம். சேகர் பாபு அண்ணன் அந்த மாவட்டத்தோட அமைச்சர், அந்த மாவட்டத்தை பத்தி ரொம்ப நல்லா அங்க இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஏது என்று ரொம்ப நல்லாவே தெரிஞ்சவர். அப்படி இருக்கும்போது எப்போதுமே அந்த மாவட்டத்தோட அமைச்சரையும் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அமைச்சரையும் வச்சுதான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் அரசாங்கம் கையாளும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாம் கேட்பது அரசியல்ல இருக்கிற, அதுவும் எதிர்கட்சியில இருக்கிறவங்க இப்படி அவங்களும் ஒரு அரசியல் வச்சு அவங்களும் ஆளுங்கட்சியா இருக்காங்க, இப்படி எல்லாம் கேட்கலாமா அப்படிங்கிறது அரசியல் புரிதல் இல்லாதவங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா அந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனைக்கு அரசாங்கம் இந்த மாதிரி சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. பணி நிரந்தரம் என்பது கோர்ட்டு தீர்ப்பு வந்தவட்டி தான் அதை பத்தி பேச முடியும். முன்னாடி அது குறித்து பேச முடியாது. அது தூய்மை பணியாளர்களுக்கே தெரியும். அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு இன்று நம்ம முதல்வர் பல்வேறு திட்டங்களை சலுகைகளை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது நகர்ப்புறங்கள்ல அந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக 30,000 வீடுகள் தூய்மை பணியாளர்களுக்கு உடனே கட்டி கொடுக்கப்படும். அவங்களுடைய அந்த வீட்டு வாடகை பிரச்சனைய குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு எந்த காலேஜ்ல எந்த பள்ளியில படிச்சாலும் சரி கல்வி செலவை முழுசும் அரசே ஏற்கும்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க, அந்த துப்புரவு தூய்மை பணியாளர்கள் உண்மையிலேயே அவங்க காலை உணவுக்கு சிரமப்படுவாங்க. வீட்டுல இருந்து எடுத்துட்டு இங்க வச்சு அவங்க, ஏன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு மஸ்டல் டைம் 6 மணிக்கெல்லாம் சைன் பண்ணுவோம். அப்ப சமைச்சு எடுத்துட்டு செய்யறதுலாம் சாத்தியம் இல்ல, சாப்பிடறதுலாம் சாத்தியம் இல்லாது அவங்களுக்கு காலை உணவு என்பது ஒரு பிரச்சனையாக எப்பயுமே இருக்கும். அந்த மிகப்பெரிய பிரச்சனையை அரசாங்கம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்குது என்பது அவங்க உண்மையிலே தூய்மை பணியாளர்கள் வரவேற்கணும் இந்த திட்டம்லாம். அதே போல இன்சூரன்ஸ் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த திட்டங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, இவ்வளவு நாளா எங்க போனீங்க என்று சொல்லி கேட்கிறாரு. கண்டுக்காம விட்டா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன் கண்டுக்கவே இல்லைன்றாங்க. அவங்க பிரச்சனைகள் என்ன என்று காது கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்ணாக்க இவ்வளோ நாள் எங்க போனீங்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே 2007லயே
தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஒரு நலவாரியம் அமைச்சு அந்த நலவாரியம் மூலமாக அவங்களுக்கு பல்வேறு திட்டங்கள், அவங்க குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை செய்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கறதாலும் சரி, அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு நலவாரியம் அமைச்சு கொடுத்தது நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் 2007 அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுக அரசாங்கம் 2013 இந்த நலவாரியத்துக்கு மூடு விழா எடுத்துட்டாங்க. அது வந்து டெத் ஆயிடுச்சு. மீண்டும் அதுக்கு உயிர் கொடுத்து இப்ப நம்ம ஆட்சி வந்து அந்த நலவாரியத்துக்கு நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களை தலைவராக போட்டு இப்ப அந்த நலவாரியம் செயல்பட்டு இருக்கு. அப்படியேப்பட்டவங்க தான் இன்னைக்கு வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க, இவ்வளவு நாளா எங்க போனீங்கன்னு. போன ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை அன்னைக்கு கூட துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் அவங்க வந்து தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு ஏறக்குறைய 3.5 லட்சம் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களை முதன்மையானவர்களாக கொண்டுட்டு வரணுன்றதுக்கோசரம் அவங்கள முதல்வர் ஸ்கீம்னு ஒன்று கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு செய்யக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக தொழில் முனைவோராக ஆக்குவதற்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்களே வாங்கி பயன்படுத்துறதுக்கு மானியம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி செஞ்சிட்டு இருக்கிற அரசாங்கத்தை பார்த்து எதுவுமே செய்யாத எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாரு. இந்த தனியாருக்கு ஏறக்குறைய 11 மண்டலங்களை தனியாருக்கு விட்டது 2020 எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கு இந்த துப்புரவு பணியாளர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணக்கர்த்தாவா இருக்காரு. அவரே இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லவர் போல பேசிட்டு இருக்காரு. இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் யாரு என்ன பண்றாங்கன்றத அவங்க உணரணும். தூய்மை பணியாளர்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த வந்து யோசிக்கணும். தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கும்போது எப்போதுமே அவங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடிய சின்மயி, மதுவந்தி, அம்பிகா இவங்கெல்லாம் எதுக்காக உள்ள இறங்கி இந்த பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு தூய்மை பணியாளர்களுடைய உண்மையாலும் பிரச்சனையில அவங்க வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இந்த எப்போதுமே ஒரு அரசாங்கம் தேர்தல் வருதுன்னும் போது ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது போராட்டங்கள் அதிகரிக்கும். ஆனால் அதை எப்படி ஆளுங்கட்சி கையாளும் என்று அதை வந்து கூர்ந்து கவனிச்சு கையாளும். இப்ப இந்த போராட்டத்துல பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க போயிருந்தாப்ப கூட பரவாயில்ல, அந்த கட்சியோட ஆதரவாளர்கள் மதுவந்தி, சின்மயி, அம்பிகா இவங்கெல்லாம் யார் என்று நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னைக்கு வந்து அவங்க அந்த போராட்டத்துக்குள்ள பூந்து கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு முயற்சிக்கிறது கண்கூடாவே தெரியுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்ப தூய்மை பணியாளர்கள் தான் உணரணும், எப்பவுமே நமக்கு எதிராகவே இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு எதற்காக இங்க வராங்க என்று அவங்க தான் உணரணும். திராவிட மாடல் அரசாங்கம் எப்போதுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க வந்து இருப்பாங்க, அவங்க சைடு இருப்பாங்க என்பதற்கு தூய்மை பணியாளர்கள் உணரணும் என்று இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.